மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பண பற்றாக்குறைகளோ இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளோ ஒரு தீர்வோ ஒரு முடிவுக்கோ வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. முக்கியமான சில நெகோசியேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்கர்ஸோடு இருக்கோம், இல்லைன்னா சில தொழில் உடன்படிக்கைகள் சொல்லலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த நாள் பயன்படும். வாக்குவன்மை என்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும். வாக்கினால் சில நல்ல காரியங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வகையில் எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ஆதரவாக அமையும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடை கற்கள் உண்டு. இருந்தாலும் அவைகளை கடந்து சென்று நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கிறது, சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவாற்றல் என்பது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முக்கியமாக தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ பேங்கிங்கில் அது மாதிரிலாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு தினம். சில புது விஷயங்களை பற்றி விவாதிப்பதோ சில புதிய அணுகுமுறைகளை மேற்கொள்வதற்கோ ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய புது கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை அந்த விஷயமாக வந்து சில முயற்சிகளை எடுப்பதற்கு ரொம்ப ஒரு உகந்ததாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இவையெல்லாம் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப புகழ்ச்சியர்க்கும் காலமாக இது அமைகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் மனசில் குழப்பங்களும் சில நேரங்களில் தைரிய குறைவும் ஏற்படலாம். பகவானை வணங்கி நாராயணனை வணங்கி இந்த நாளில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் ஏற்று உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவார். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு அற்புதமான நல்ல பலன்கள்லாம் ஏற்படும். குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கு அனுகூலமான காலகட்டமாக அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலான அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து மனம் அலைபாய்ந்து கொண்டு இருக்கும், மனசில் ஒரு நிம்மதி இருக்காது. இதுவா அதுவா, நம்ம செய்வது தவறா சரியா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் மனசில் ஓடும். ஆனால் அதை ஒருநிலைப்படுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்படும் பொழுது தான் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அது போன்ற ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், நன்மைகள், சந்தோஷங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய, லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் நிதான போக்கை கையாள வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். மூத்தவர்களால், அண்ணா அக்கா போன்றவர்களால் நன்மைகள் எல்லாம் ஏற்படும். உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல உதவிகளும் அதுக்கு தகுந்தார் மாதிரி நல்ல ஒரு அட்வைசஸ், இந்த கோர்ஸ் எடுக்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வெற்றிக்கு அடிப்படை தேவை என்னவோ அதெல்லாம் உங்களுக்கு தன்னிச்சையாக வந்து சேரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதான போக்குடன் நடக்க வேண்டும்.
பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்மைகள் ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான நன்மைகளை எல்லாம் தர காத்திருக்கக்கூடிய நல்ல தினம். தொழிலில் ஏற்பட்ட தொய்வு நிலை என்பது மாறத் தொடங்கும். நிச்சயமாக வெற்றி படிக்கட்டுகளை ஏறத் தொடங்குவீர்கள். ரொம்ப ஒரு இனிமையான சம்பவங்கள், மனசில் உற்சாகம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படக்கூடிய அளவில், உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள், எண்ணிய எண்ணம் போல எல்லா காரியமும் நடக்கும். பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனாலும் வெற்றிகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். குடும்பத்திலும் சந்தோஷம், பண வரவும் நன்றாக இருக்கும். எந்த காரியத்தில் எடுத்தாலும் அதில் ஜெயம் ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசியில் பிறந்த நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது நன்மைகள் ஏற்படும். முக்கியமாக நீங்கள் அயல்நாடு போகிறதுக்கான ஒரு பயண திட்டங்களோ அல்லது சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்கிற ஒரு திட்டங்களோ சிறப்பாக செயல்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். மாணவர்களுக்கும் இது ரொம்ப சிறந்த நன்மையை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தெரிந்தவரை கேட்டு, நம் மீது அன்பு செலுத்துபவர்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. எந்த ஒரு முடிவும் எடுக்கும் பொழுதும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவைக்கு அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்ரா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். அவசர போக்கை கைவிட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள், சில சுப நிகழ்வுகளை பற்றிய பேச்சுக்கள், நமக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர்வதற்கான ஒரு வழிமுறைகள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். வெற்றி மேல் வெற்றி ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அவசர போக்கை கைவிட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இணக்கமான சூழல்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பத்தகாத அளவு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு போட்டிகள், ஒரு தேவையற்ற ஒரு தடைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. இருந்தாலும் அந்த எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் நீங்கள் முழு மனதோடு ஈடுபட்டு எந்த ஒரு காரியத்திலையும் செயலாற்றும் பொழுது அந்த தன்மை மாறி உங்களுக்கு அது சாதகமான சூழலை ஏற்படுத்தும். அது போன்ற தினமாக விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சாதகமான பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிட்டும். அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அளவுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய தினம், சுபங்களை தரக்கூடியது, சுபிக்ஷத்தை தரக்கூடியதுன்னு சொல்லுவோம். அது போன்ற ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் தெய்வ வழிபாடு என்பது சிறப்பு. நீ உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆவதற்கான ஒரு நல்ல சூழல் தென்படுகிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கையால் அந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் தெளிவு பெறுவீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அந்த முடிவில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். சில நேரங்களில் நல்ல தன லாபம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, அப்புறம் சில வீட்டுக்காக சில உபயோகமான பொருட்களை வாங்குவது போன்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்படலாம். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழல்கள் இருப்பதால் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல தகவல்கள் சேரும். சில நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படும். உடல் நலம் பாதிப்பு இருந்தவங்களுக்கு கூட அது நல்லபடியாக அது தேர்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சில நல்ல செய்திகள் சேர்வதால் ஊக்கம் பெறுவீர்கள். ஒரு இறுக்கமான சூழலிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான நல்ல பலன்களே ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவசரப்படாமல் நிதான போக்கை கடைபிடிக்க அற்புதமான வெற்றி வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. தொடர்ந்து நம்ம பொது தகவல் நிகழ்ச்சிக்கு போகலாம்.